வணக்கம். கடவுளை வணங்கும் முறையில் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள். மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம், விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும். வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவது தான் நல்லது. நாம் அணைக்கக்கூடாது. திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியே தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது. கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்துதான் கை கால்களை கழுவலாம். குளிக்கக்கூடாது. எலுமிச்ச பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும். வீடுகளில் ஏற்றக்கூடாது. சுவாமிக்கு எடுக்கும்போது ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. அதுவே மனிதர்களுக்கு எடுக்கும்போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். சனி பகவானுக்கு வீட்டில் எள் விளக்கு ஏற்றக்கூடாது. நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எள் அல்லது எண்ணெய் குறித்து பேசக்கூடாது. இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் பிரச்சனைகள் பற்றி யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலங்களுக்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ருத்ராட்சம் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும்போது அதை கழற்றிவிட்டு செல்ல வேண்டும். கோயில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் அப்பொழுது கடவுளை வழிபடக்கூடாது. குங்குமத்தை வலது கை மோதிர விரலால் இட்டுக்கொள்வதே நல்லது. விக்கிரகத்திற்கு தீப ஆராதனை நடக்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. பெண்கள் மாதவிளக்கின் போதும் எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பகல் பொழுதும் வெள்ளிக்கிழமையும் குத்து விளக்கை துலக்கி கழுவக்கூடாது. இறந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது. தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைக்க வேண்டும். வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரகம், காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. பசுக்களோடு மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்து கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர்களின் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.